ஈரான் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தை 1979 பின் ஒரு வரலாற்று திருப்பம். ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான மிக முக்கியமான பேச்சுவார்த்தை இன்று ஏப்ரல் 11 மாலை 6:30 மணியளவில் தொடங்கியது. 1979ஆம் ஆண்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசாக மாறிய பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெறும் முதல் நேரடி சந்திப்பாக இது அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை மத்தியஸ்த நாடுகள் மூலம் மறைமுகமாக நடைபெறுகிறதா அல்லது இரு நாட்டு பிரதிநிதிகளும் நேரடியாக சந்தித்து பேசுகிறார்களா என்பது குறித்து இன்னும் உத்தியோகபூர்வமான உறுதிப்படுத்தல் வழங்கப்படவில்லை. இருப்பினும் லெபனான் எல்லைப் பகுதியில் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக இந்த பேச்சுவார்த்தை பார்க்கப்படுகிறது. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவின் ஊடாக ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உலக நாடுகளுக்கான எண்ணெய் விநியோக பாதையான ஹோர்முஸ் நீரிணையை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அமெரிக்க படைகள் சுத்தம் செய்ய தொடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான், சீனா, ஜெர்மனி போன்ற நாடுகள் செய்ய தயங்கும் இப்பணியை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அமெரிக்கா முன்னெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.